This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மிஸ்ட்ரியஸான ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே எனக்கு டிவோஷ்னலாக இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ட்ரி ஸ்டோரி கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருந்ததா, அது அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருப்பேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு அழகான பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியின ஒரு ஆணை விரும்புகிறாங்க. அங்கே இருக்கிற எந்த மக்களுமே அப்போஸ் பண்ணல. அது என்னவோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் போல். அந்த மாதிரி அப்போஸ் பண்ணதுனால அந்த பொண்ணை ஊரை விட்டு தள்ளி வச்சிடுறாங்க. அவங்களும் அந்த பையனும் அந்த பொண்ணும் தனிப்பட்ட முறையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பெண் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகி காலம் நல்லா போயிட்டுருக்கும் போது அந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? அதுவும் கர்ப்பமுற்ற காலத்துக்கு அப்புறம் தன்னோட அம்மா வீட்டை போய் பார்க்கணும், அவங்கெல்லாம் கூட இருக்கணும்னு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும் நினைப்பாங்கல்ல. அவங்களும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆண் விடவே இல்லை. எந்த அளவுக்கு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஊர் மக்கள் அவங்கள அப்போஸ் பண்ண காரணத்துக்காக நீ திரும்ப போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டுட்டு இல்லை, நான் அவங்கக்கிட்ட ஓகேன்னு சொல்லிவிட்டு நைட்டு அவர் தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் கொட்டுற மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காடுகள்லாம் தாண்டி தானே ஒரு கிராமத்தை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தானே நம்ம அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி அவங்க போயிட்டுருக்கும் போது ஒரு மலைப்பகுதியை ரீச் பண்ணிட்டாங்க. மலைப்பகுதியை ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக முடியல. அவங்களுக்கு வலியும் வந்துடுது. பின் அவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க இல்லையா? அவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் பிரசவ வலி வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு தெய்வ சக்தியால் தன்னோட குழந்தைய அவங்களே ஈண்டெடுக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கண்டிப்பாக தெய்வ சக்தி இல்லாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் நம்பி அந்த இடத்துல அப்படியே உட்காடுறாங்க. அந்த பிறந்த குழந்தை தான் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற பாப்பாத்தி அம்மன். பாப்பாத்தி அம்மன்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியிலேருந்து வந்தவங்க தான் பாப்பாத்தி அம்மன். அப்படி தான் அங்கே இருக்கிறாங்கன்றதும் நம்மளோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி பை உடைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த நீர் இப்போ வரைக்கும் அங்கே பக்கத்தில் ஓடுற ஆறு தான், அதுதான் தீர்த்த குளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி தொப்புள் கொடி அவங்களுக்கு ஒரு நிழலாக இருந்து காத்துக்கிட்டே இருக்குமாமா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற அனைத்து வேர்களும் இந்த தொப்புள் கொடியால் உருவானது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் பாப்பாத்தி அம்மனுக்கு ஒரு குழந்தை தெய்வமாக இல்லைனாட்டி கூட அவங்களுக்கு காவல் தெய்வமாக எப்பயுமே அந்த தொப்புள் கொடி அவங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அந்த தீர்த்த குளம் இப்போ வரைக்குமே பல நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நீராக தான் மக்களால் நம்பப்படுது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.